எங்க சர்ச் பக்கத்துலயா? ஏய், நான் அங்கதான ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது சர்ச்சுக்கு முன்னால வந்துருக்கியா? ஊர்ல பொறுப்பா இருந்து எல்லா வேலையும் கவனிச்சுட்டு இருக்கும்போது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம். எதனால நம்ம கிட்ட கன்சல்ட் பண்ற அளவுக்கு ஓரளவு மக்கள் மத்தியில நல்ல பேர் யாருக்கு என்ன மாதிரி வேலை செய்ய போலாம்? என்ன அங்க வரேன். அங்க பாரு. தம்பி சொல்லுங்க சார். நான் நின்றுகிட்டு இருக்கேன். அங்க ஒண்ணு உட்கார எனக்கு தெரியும். நின்றுகிட்டு இருக்கும் போது நீங்க இடிச்சு தள்ளிட்டு போறீங்களே, என்ன தம்பி ஒரு சாரி கேட்கணுங்கிற ஒரு எண்ணம் வருது உங்களுக்கு? சாரி சார். என்ன சாரி? லைன்ல ஆள் இருக்கு, இதோட வச்சு சாரி கேட்டா அவங்களுக்கு எல்லாம் தெரியுதுக்கா. என் மேல நீங்க இடிச்சுட்டு போகிற விஷயம் மட்டும் தெரியுதுக்கா. என்னப்பா? ஏன்னா நான் கொஞ்சம் கழிச்சு பேசுறேன். சாரி சார். ஃபேஸ் ஏன் இப்படி இருக்கும் வச்சு சாரி கேட்க? கொஞ்சம் ஸ்மைல் பண்ணி கொஞ்சம் ஃபீல் பண்ணி சாரி கேட்கணும்பா. சாரி சார். இது நம்ம இடிச்ச வாய் மாதிரி கேட்ட மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு நான் இதாயிட்டு கொஞ்சம் சாரி கேட்கும் போது நம்ம ஃபீலிங்ஸ் வரலையா? நம்ம செஞ்ச தப்ப நம்மள உணர்ந்து ஃபீலிங் கேட்கணும். சாரி சாரி. இது கூட கொண்டு வர மாதிரி இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா தம்பி, சாரி இல்ல. ஏன்னா நான் நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்துடுறேன். போன்ல பேசிக்கிட்டேன். வந்துடுறேன் தம்பி, இது நல்லது இல்ல. எல்லாம் வெயிட் பண்றா. சொல்லுங்க சார். தம்பி, இது நல்லது இல்ல. போன்ல பேசிக்கிட்டே எனக்கு சாரி கேட்கறது அவ்வளவு மரியாதை இல்ல. போன உடனே தூர போட்டுட்டு சார். நீங்க தூர போடாம சாரி கேட்கறது ஒரு முறை இருக்கு தம்பி. சார் முறை இருக்கட்டும் சார். சாரி சார். இங்க பாருங்க, இப்படி கேட்ட உடனே போயிட்டா முடிஞ்சிச்சா? நான் என்ன சொல்றேன்னா, நம்ம செஞ்சிருக்க தப்பு இருக்குல்ல, அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சாரி கேட்கணும் சார். சாரி சார். இது கையை நீட்டி இப்படி சாரி கேட்டா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சாரி சார். கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு. நீ இப்படி எல்லாம் சாரி கேட்க கூடாது தம்பி. இப்படி நீங்க இது மரியாதை செயல் அல்ல. இப்படி சாரி கேட்க கூடாது. வாங்கி அடிச்சிடலாம். சாதா தண்ணி கரண்ட். ஐயோ போன் நான் பாத்துட்டேன். என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்? இன்னைக்கு போற ஊருக்கு ஒருத்தர் கடலையா? சாரி சார். வாட்டர் நானும் விழிப்புலை பேசுற மாதிரி நானும் சாரி சார் சொல்லிட்டு நானும் புரோட்டா சாப்பிட்றதுக்கு நான் படாத பாட்டு நின்று ஒருத்தர் ஃபோன் பண்ணி வர சொன்னா ஒரு அடிதான். என்ன 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 பிரச்சனை? என்ன ஒரே சத்தமா இருக்கு? உன அப்படியே வர சொல்லல. என்னாச்சு? என்ன பிரச்சனைங்க? நீ நின்னுடா. ஏன் நான் போயிட்டு இருந்தேன்டா. சரி. இந்த பெருசு லேசா இடிச்சிட்டேன். சாரி கட்டி ஏத்துக்க மாட்டேங்க பாப்பா. காலேஜ்ல நீ இவ்வளவு பெரிய ஆளு, எதுவுமே சொல்ல முடியாது. என்ன நீங்க வந்துருக்கீங்க? நீங்க எந்த ஊருக்கு வந்து விரட்டிட்டு இருக்கீங்க? இப்படி அவளை கொடுத்துட்டு உங்களுக்கு இது என் ஃப்ரெண்டு. பார்ட் 1 பார்ட் 2. காலேஜ்ல யாரும் தொட முடியாது கண்ணனா. அது அப்படி ஆயிடுச்சு. அது நான் சும்மா பேசிட்டு இருந்த மாதிரி இருக்கேன். என்ன நினைச்சிட்டீங்க? வாங்க வாங்க. என்ன என்னது? இந்த பையன் ரோட்ல நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது இடிச்சிட்டு போயிட்டான். இடிச்சிட்டு போயிட்டு சாரி கேட்க சொன்னதுக்கு கிண்டல் பண்ற மாதிரி சாரி கேட்க. கிண்டல் பண்ணானா? சார் என்ன யார் நினைச்சிட்டு இருக்க? நான் அவனே பாஸ்கர பத்தி தெரியுமா உனக்கு? செட்டி குளத்துல வட்டி கொடுக்குற மாவட்டு அப்படி இப்படி பாப்பா சும்மா கிடையாது. யாரு எந்த ஊர்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க அண்ணன் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா உங்களுக்கு? சார் முடிஞ்சிருவா சார். முடிஞ்சிருவா சார். என்ன நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்க ரெண்டுல ஒண்ணு மாத்தணும். என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? நான் பாட்டுக்கு கிரிக்கெட் விளையாட போறதுக்கு சரி புரோட்டா வாங்கி தரணும்னு சொன்னான்டா. நான் போன் பேசிட்டு வந்துட்டா. வரும்போது என்ன இருக்க பாரு, இவன் லேசி இடிச்சிட்டா. சரி அவன்கிட்ட நான் சாரி சொல்லிட்டேன். சாரி சொல்லியாச்சுல? ப்ரோ உங்களுக்கு என்ன சாரி கேட்ட போனதா? சாரி அப்படியே இருப்பாயா? என்னங்க அப்படியே இருந்துங்க. என்ன பண்ணுவீங்க? எங்க ஊரியா? உங்க ஊரு எங்க ஊரு? இது எங்க ஊரியா? எங்க ஊரு? பாருங்க, அவர்கிட்ட மோதாதீங்க. ஒரு நாள் போன் பேசிட்டு வரும்போது தள்ளி போட்டு கவஸ்தை இல்ல உங்களுக்கு.
என்னப்பா பிரச்சனை? நல்ல வேளை நீங்க வந்தீங்க. நீங்க தான் நல்ல நியாயத்தை கேட்கணும். இங்க பாருங்க, நம்ம பாஸ்கர் அண்ணனை இந்த பையன் இடிச்சிட்டு சாரி கேட்காம எப்படி இருந்துட்டு இருக்கான். சாரி கேட்காம இல்ல, சாரி கேட்டாச்சு. இருப்பா, என்ன நடந்துச்சு? என்ன இங்க வாங்க சார். நடந்தது நான் சொல்றேன் சார். என்ன நடந்துச்சுன்னா, முதல்ல நான் நடந்தேன். நீ நடந்த ஃபோன் பேசிட்டே நடந்தேன். சரி. அப்போ என்ன நீங்க அந்த பெருசு அவரு அவர் என்ன பண்ணாருன்னா என் பக்கத்துல வந்தாரு. நான் அவரை இடிச்சிட்டேன். சரி. என் மேலதான் தப்பு. சரி. நான் அவர்கிட்ட சாரி இல்ல, ஒரு முறை இல்லைங்க, வெரைட்டிஸா பல முறை கேட்டுட்டேன். அந்த மாதிரி சரி, அப்படி பல வெரைட்டிஸா நான் சொல்லியும் அவரு கேட்கலங்க. அதுக்கப்புறம் தான் எங்களால் வந்தான், எனக்கு சப்போர்ட் பண்ண இவன் வந்தான். சரியா? அப்படி பேசிட்டு எனக்கு கெத்த சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும்போது அவன் பக்கத்துல இந்த அண்ணாச்சி வந்தாங்க. நீங்க அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. இவங்க வந்தாங்க, ஒரு ஆளை கூட்டிட்டு வருவாங்க, ஒரு ஊரே கூட்டிட்டு வந்திருக்க ஒரு பாஸ்கர் அண்ணாச்சி. அதுக்கப்புறம் இந்த பையன் வந்தான். பாருங்க, பாவியா பயந்துட்டாங்க. இவருக்கு வேப்பல தெளிக்கணும்னாங்க. நாங்கள் ஆயிட்டோம். இதுதாங்க நடந்துச்சு. இடிச்சது தப்புதாங்க. சாரி. உங்களை இட்டு தெரியாம இடிச்சாச்சு. இது சாரி கேட்டது. வெரைட்டியா சாரி கேட்டுக்காப்ல. அது ஒரு டைப்பா கேட்டாப்ல, அதனால நான் கொஞ்சம் திருத்தி கொண்டு வரலாமா நினைச்சேன். தான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டான். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வச்சுட்டு போயிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. சர்ச்சுக்கு போற வழியில, அது இந்த பண்டிகை நாட்கள்ல இப்படி நீங்க ஒருத்தருக்கு சமாதானம் இல்லாம இப்படி சண்டை போட்டு இருக்கலாமாப்பா? என்னப்பா இப்படி பண்றீங்க? கடவுள் நம்மளுக்காக தான் உயிரோட எழுப்பி அவருடைய சமாதானத்தையே நம்மளுக்காக வச்சுட்டு போயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. நீங்க இப்போ ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்கிட்டு தப்புப்பா, இப்படிலாம் செய்யக்கூடாது. சாரி கேட்க நல்ல வேளை நீங்க நல்ல ஒரு உண்மையை சொன்னீங்க. நாங்களே இதை புரியாம இருந்தோம். தம்பி சாரி வெரி சார். உங்க காலம் நீங்க கேட்ட சாரியே போதுமானது. இந்த சாரி தாங்க நிறைய இடத்துல பிரச்சனை உண்டாக்கி. சாரிங்க. சரி, வாங்க, போலாம்.